வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனியில் நார்த் ரைன் வெஸ்ட்பேலியா மாகாண முதல்வருடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. இளம் வயதிலேயே உயர் பதவியை பெற்ற ஹென்ரிக் மற்றும் பெரிய உயரங்களை எட்ட மனதார வாழ்த்துக்கள் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சசிகலா, OPS தினகரனை அதிமுகவில் இணைக்க வலியுறுத்துவீர்களா என்ற கேள்விக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி பதில். அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் 3 மணி நேர ஆலோசனைக்கு பின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இப்போ ஒரே ஒரு இதுதான், இப்போ நீங்க அதிருப்தியில் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஏன்னா அதிமுக தலைமையில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து இது அவ்வப்போது நடைபெற்றிருக்கின்ற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. நீங்க அதிமுக தலைமை மீது உண்மையாலுமே அதிருப்திங்களா? 5ஆம் தேதி சொல்றேன். இப்போ அதே மாதிரி சசிகலா OPS இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்லை சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். கட்சி சார்ந்தது இல்ல நீ கேட்கறதுக்குள்ள விளக்கம் தரணும். அப்படி எது வேணா கேளுங்க. அன்னைக்கு கேட்டுருங்க, இன்னைக்கு வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. செங்கோட்டையன் விவகாரம் குறித்து இன்று மாலை பரப்புரையில் பேசுகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பேட்டி. காங்கிரஸ் மேடையில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி வேதனை. பீகாரில் நடந்த விழாவில் மோடி பேசியதை பார்த்து கண்கலங்கிய மாநில பாஜக தலைவர். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடந்த போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை. ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பேட்டி. கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ, அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். GST வரி சீர்திருத்தம் வெளிப்படை தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கன்னத்தை செல்லமாக தட்டி விளையாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சென்னையில் நடந்த சிட்டி யூனியன் வங்கி விழாவில் கலகலப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. அரசாணை வெளியிட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறி விடுமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மதுரை அருகே சோழவந்தானில் காவல்துறை பொதுமக்கள் தள்ளுமுள்ளு. நீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளிவாசல் முள்கம்பி வேலியை வருவாய்த்துறை அகற்றும் போது தகராறு. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. SP வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா நீக்கம்.
கட்சித் தலைவர்களுக்கு எதிராக பேசியதால் நடவடிக்கை. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் மழையால் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு. குலு பகுதியில் நிலச்சரிவால் சீட்டுக்கட்டாய் வீடு சரிந்து விழும் பகீர் வீடியோ. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ராவை தேடும் காவலர்கள். கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கனஅடி நீர் வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த முடிவு. ஜெர்மனியில் நார்த் ரைன் வெஸ்ட்பேலியா மாகாண முதல்வருடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. இளம் வயதிலேயே உயர் பதவியை பெற்ற ஹென்ரிக் மற்றும் பெரிய உயரங்களை எட்ட மனதார வாழ்த்துக்கள் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சசிகலா ஓபிஎஸ் தினகரனை அதிமுகவில் இணைக்க வலியுறுத்துவீர்களா என்ற கேள்விக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி பதில். அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் 3 மணி நேர ஆலோசனைக்கு பின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இப்போ ஒரே ஒரு இதுதான், இப்போ நீங்க அதிருப்தியில் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஏன்னா அதிமுக தலைமையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து இது வந்து அவ்வப்போது நடைபெற்றிருக்கின்ற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்குது. நீங்க வந்து அதிமுக தலைமை மீது உண்மையாலுமே அதிருப்திங்களா? 5ஆம் தேதி சொல்றேன். இப்ப அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்லை சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். கட்சி சார்ந்தது ஏதாவது இல்ல நீ கேட்கறதுக்குள்ள விளக்கம் தரணும். அப்புறம் எது வேணா கேளுங்க. அன்னைக்கு கேட்டுருங்க, இன்னைக்கு வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. செங்கோட்டையன் விவகாரம் குறித்து இன்று மாலை பரப்புரையில் பேசுகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பேட்டி. காங்கிரஸ் மேடையில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி வேதனை. பீகாரில் நடந்த விழாவில் மோடி பேசியதை பார்த்து கண்கலங்கிய மாநில பாஜக தலைவர். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடந்த போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை. ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பேட்டி. கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல்
அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படை தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கன்னத்தை செல்லமாக தட்டி விளையாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சென்னையில் நடந்த சிட்டி யூனியன் வங்கி விழாவில் கலகலப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. அரசாணை வெளியிட்டால் வாக்குறுதிகள் நிறைவேறி விடுமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மதுரை அருகே சோழவந்தானில் காவல்துறை பொதுமக்கள் தள்ளுமுள்ளு. நீதிமன்ற உத்தரவுப்படி பள்ளிவாசல் முள்கம்பி வேலியை வருவாய்த்துறை அகற்றும் போது தகராறு. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா நீக்கம். கட்சி தலைவர்களுக்கு எதிராக பேசியதால் நடவடிக்கை. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் மழையால் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு. குலு பகுதியில் நிலச்சரிவால் சீட்டுக்கட்டாய் வீடு சரிந்து விழும் பகீர் வீடியோ. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ராவை தேடும் காவலர்கள். கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கனஅடி நீர் வருவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த முடிவு.